Hey guys, Figma new UI3 ஓட குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம் கைஸ். எது எங்கெங்கே வச்சிருக்காங்க, என்னெல்லாம் மாற்றிருக்காங்கன்றதை பார்த்துட்டு ஏஐ ஃபீச்சர்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் கைஸ். நீங்கள் இனிமேல் தான் Figma கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த மாஸ்டர் கிளாஸ் வீடியோ பாருங்கள். அங்கே நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எல்லாமே சேம் தான் கைஸ். UI மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த UI சேஞ்சஸ் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். நீங்கள் Figma கற்றுக்க வந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க கைஸ், அதான் இந்த குயிக் வீடியோ. தெரியாதவங்களுக்கு இதுதான் கைஸ் ஓல்டு UI. இந்த UIலேருந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். நம்ம இதெல்லாம் குயிக்காக பார்த்துக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்த்தலாம் கைஸ். நான் ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபிக்மாவோட ஃபைல் நேம் அண்ட் அது என்ன ஃபைல் டைப்ன்றது இங்கே இருக்கும்ல, அது வந்து இப்போ லெஃப்ட் சைட் கார்னரில் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் இந்த பூலியன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த பூலியன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்போது இங்கே இருக்குது. இங்கே வந்து வெறும் லேயர்ஸ் பேனல் அண்ட் ஆசஸ் பேனல் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து ஃபைல் அண்ட் ஆசஸ் ஒன்றா சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற லேயர்ஸ் பேனல் தனியாக வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து லேயர்ஸ் அண்ட் ஆசஸ் ஒன்றா இருக்கும், இப்போ வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஆசஸ் ஒன்றா வச்சிருக்காங்க. அண்ட் பேஜ் வந்து இங்கே இருக்கும், என்ன பேஜ்ன்றது நீங்கள் ட்ராப் டவுன் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த யூஐ வந்து அதுக்கு ஒரு செப்பரேட் செக்ஷனே வச்சிருக்காங்க, பேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது. அண்ட் இது வந்து லேயர்ஸ் பேனல். ஸோ மேலே இந்த பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் இப்போது ரைட் சைட் கார்னரில் மோர் ஆக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஃபைல் நேம்ஸ்லாம் வந்து இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் வச்சுருக்காங்க. மேலே இந்த மூவ், ஃப்ரேம், ஷேப்ஸ், பென் டூல், டெக்ஸ்ட் டூல்லாம் இருக்கும்ல, அதை வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. முன்னே வந்து ப்ளகின்ஸ்க்கு தனியாக ஒரு ஐகான், அது எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ப்ளகின்ஸ் அண்ட் விட்ஜெட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, ஆசெட்ஸ் இங்கே இருக்குது, ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆல், இந்த ஆலில் தான் வந்து ஏஐ டூல்ஸ் வரும். நான் ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சு அதுக்கப்புறமா வந்து ஏஐ டூல்ஸ் எல்லாம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அண்ட் தென் இப்போ இந்த சைடு வருவோம். முன்னாடி வந்து இந்த டிசைன் ப்ரோடைப் ஆப்ஷன்ஸ் கீழே தான் இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு இப்போ டெடிகேட்டடாக பொசிஷன் ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே தான் இந்த வெர்டிகல் ஃபிளிப், ஹாரிசான்டல் ஃபிளிப் அண்ட் ரொட்டேஷன்லாம் வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து இந்த ஃபிளிப் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது தான் இந்த கடைசி பாட்டமில் 2 இருக்கும். பட் இப்போ வந்து தனி ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க அண்ட் ரொட்டேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லே அவுட். முன்னே வந்து எக்ஸ் அண்ட் ஒய், அது கீழே வித் அண்ட் ஹைட் இருக்கும். இப்போ தனியாக அதுக்கு லே அவுட்னு ஒரு செக்ஷன் வச்சு அங்கே வித் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அப்பியரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அதோட ஒப்பாசிட்டி தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கார்னர் ரேடியஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன்றாவே வரும். இப்போ வந்து அதுக்கு செக்ரிகேட் பண்ணி அப்பியரன்ஸ் செக்ஷனில் ஒப்பாசிட்டியும் பிளெண்ட் மோட்ஸ், ஹைட் ஆப்ஷன், அதுக்கப்புறமா கார்னர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இந்த அப்பியரன்ஸ் செக்ஷனில். அண்ட் தென் ஃபில்ஸ், அது எல்லா ஆப்ஷன்ஸும் சேம் தான். ஸ்ட்ரோக் சேம், எஃபெக்ட் சேம், எக்ஸ்போர்ட்டும் சேம் தான். இப்போ வந்து ஆட்டோ லேட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அது காமிக்காது. அதுக்கு நீங்கள் வந்து Shift+A யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ லேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணணும்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டபுள் எலமெண்ட் ஏதாவது செலக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த லேஅவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டோ லேஅவுட்டோட புது ஐகான். யூஸ் ஆட்டோ லேஅவுட் இருக்கா, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ தான் இந்த ஆட்டோ லேஅவுட் செக்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த வித்தில் வந்து ட்ராப் டவுனில் இந்த ஹக் கண்டென்ட்ஸ், ஃபிக்ஸ் வித் இதெல்லாமே வந்துடும். அண்ட் தென் ஆட்டோ லேஅவுட்டோட ஆப்ஷன்ஸ், டிரெக்ஷனல் ஆப்ஷன்ஸ், அண்ட் தென் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த சைடு வந்துடும். அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ஹாரிசான்டல் கேப் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ், வெர்டிக்கல் கேப் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து ஹாரிசான்டல் பேடிங், வெர்டிக்கல் பேடிங். இங்கே கிளிப் கான்டென்ட் இருக்குது. ஓகே ப்ரோ, கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குமே அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இதோ காமிக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா பொசிஷன் செக்ஷன் இருக்குல்ல, அதில் இந்த சின்ன ஐகான் இருக்கா, அதுதான். அதை கிளிக் பண்ணும்போது இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இங்கே வந்துச்சு. ஆட்டோ லேஅவுட் வந்து Shift+A கொடுத்துக்கலாம். அது இல்லைனா நீங்கள் வந்து 2 எலமெண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா லேஅவுட் பேனலில் வந்துடும். அண்ட் தென் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பொசிஷன் பேனலிங்கில் வரும், சின்ன ஐகான் தான் அது. அண்ட் தென் இந்த மேலே வந்து இன்னொரு இதெல்லாம் வரும்ல, இந்த இடத்துல காம்பனன்ட், பல்க் செலெக்ஷன்ஸ், அது எல்லாமே இந்த இடத்துல வந்துடுது. நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ், பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இந்த பேனலில் வரும். இது வந்து டைனாமிக்கான பேனல். நீங்கள் எதை கிளிக் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகிக்கும். இது வந்து பல்க் செலெக்ஷன் ஆப்ஷன்ஸு, இது வந்து காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுறது, இது வந்து அதுக்கு வேரியன்ஸ் ஆட் பண்ணுறது. அண்ட் தென் மாஸ்க் வந்து மோர் ஆக்ஷன்ஸ்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இதெல்லாமே பூலியன் ஆப்ஷன்ஸ் முன்னாடியே பார்த்த மாதிரி. அண்ட் இந்த ஆப்சல்யூட் பொசிஷன் வந்து இது இருக்குது பாருங்கள், இது ஆப்சல்யூட் பொசிஷனிங். ஸோ இதெல்லாம் தாங்க பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது ஏதுன்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் இந்த லோக்கல் ஸ்டைல்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸ், அதெல்லாம் எங்கே இருக்குன்னா யூஸ்வலாகவே எந்த இடத்துல முன்னாடி இருந்ததோ அதே இடத்துல தான் இருக்குது. எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ண blank ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ், லோக்கல் ஸ்டைல்ஸ் அதெல்லாமே இங்கே வந்துடும். ஏற்கனவே ஸ்டைல்ஸ் இருந்ததுன்னா அது இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ எதுவுமே இல்லை, எம்டி ஃபைல்ன்றதால இங்கே எதுவும் டிஸ்பிளே ஆகலை. அதே தான் வேரியபிள்ஸ்க்கும். வேரியபிள்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க, டோக்கன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், அது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தாங்க இது எல்லாமே. எது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு இந்த புதிய வாயில், அது மட்டும் தான். இப்போ வந்து நம்ம ஏஐ ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் கைஸ். இனிமேல் நீங்கள் வந்து வெப்சைட்டாக போய் தேட தேவையில்ல கைஸ். எந்த வெப்சைட் பெஸ்ட்டான பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்மாவே ரிமூவ் பண்ணுங்க கைஸ். இப்போது ஜஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு பேஞ்சியாக வேணும்னா ஜஸ்ட் இந்த ஆக்ஷன் ஐக்கான்னு சொல்லிட்டு, இது பேர் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. Command+K கொடுத்தாலும் வரும். இது அங்கே போய்ட்டு ஜஸ்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுங்க. இப்படி இங்கே இல்லைனா நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்துடும். கொடுத்தீங்கன்னா
பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் வேணும் பேக்ரவுண்டும் போட்டுக்கலாம். அது நீங்கள் அதனால தான் இங்கே வந்து ஃபில் வந்து டபுள் லேயராக மாற்றிட்டு இந்த பேக்ரவுண்ட் இருக்கிற லேயர் வந்து ஹைட் பண்ணிடுச்சு பாருங்க. அதுதான் பேக்ரவுண்ட் ரிமூவ் கைஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஃபைல் இருக்கா, இந்த ஃபைலை நான் வந்து எதுவுமே நேம் பண்ணல. இப்போ நான் வந்து ஆக்ஷன் பட்டனில் ரீநேம் லேயர்ஸ்னு இருக்கா, அதை நான் கொடுத்தேன்னா எல்லாமே ரீநேம் ஆகிடும். அப்படியே பாருங்கள், ரீநேம் ஆகிட்டே போகும். அப்போ அப்படியே ரீநேம் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. பெட் டைப், ரெக்கார்டு, ப்ராஃபிட் லேபிள், ROI லேபிள், ப்ராஃபிட் லேபிள் எல்லாமே வந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கிரிப்டன்சிஸ் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் மெஜாரிட்டி உங்களுக்கு அது என்னன்றது அதுவே ரீநேம் பண்ணி கொடுத்துரும். பட் அதான் இது எல்லாமே பேட்டா வேர்ஷன்றதுனால இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதே பெஸ்ட் கைஸ். அண்ட் இதுதான் கைஸ் ரீநேம் லேயர்ஸ். நம்ம வந்து இப்போ ஏஐயில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பார்த்துருக்கோம், ரீநேம் லேயர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இது இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, பெஸ்ட் பிக்ஸ் ஃப்ரம் ஆட் க்ரௌட்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு, இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம ஷார்டன் பண்ணலாம், இல்லை ரீரைட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ட்ரான்ஸ்லேட் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீரைட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி இது ரீநேம் பண்ணுமோ அந்த மாதிரி ரீநேம் பண்ணிக்கலாம். நான் வந்து மோர் கேஷுவல் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன வருதுன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளாக மாற்றிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப கேஷுவலாக மாற்றிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டெக்ஸ்ட் இவ்வளோ பெருசு இருக்குல்ல, நம்ம ஷார்டன் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சஜஷன் இருக்கா, ஷார்ட்னு கொடுங்க, ஷார்டன் பண்ணிட்டோம். ஷார்டன் பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் கைஸ். நம்ம உட்காந்து இந்த UX ரைட்டிங்க்கு உட்காந்து கரெக்டான வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த குல்பாட் யூஸ் பண்ணணும், அதுவும் ஓரளவுக்கு தான் ஃப்ரீயாக வரும். அதுலேயும் வந்து கேஷுவல் அண்ட் தென் இந்த ஃப்ளூவன்சி, ப்ரொஃபஷனலிசம்லாம் வராது. பட் இதில் அதெல்லாம் வருது. ஸோ அது ஒரு ஆடட் பெனிஃபிட் தான் கைஸ் ஃபிக்மாவில். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் இந்த AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ப்ரீமியமாக மாற்றுவாங்க, இதெல்லாம் ஃப்ரீயாக விடுவாங்கன்னு தெரியல. அவங்க சொல்லும் போது தான் தெரியும். ஸோ ஷார்டன் பண்ணிக்கலாம், ரீரைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ இந்த கார்டு டிசைன் வந்து நீங்கள் மறுபடியும் போயிட்டே இருக்குல்ல, இந்த மாதிரி பெட்ஸ் கார்டு டிசைன்ஸு, இந்த மாதிரி கார்டு டிசைன் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இது 2 கார்டு இருக்கா, இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் கீழே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லைட் கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் டேபில் ரீப்ளேஸ் கான்டென்ட்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இது இருக்குல்ல, நீங்கள் இழுக்க வந்துகிட்டே இருக்கும். நான் வெளியே எடுத்து கூட காமிக்கிறேன். அது பாருங்கள், நீங்கள் இழுக்க வந்துகிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாலும் இழுக்க வந்துகிட்டே இருக்கும். இதாங்க ரீப்ளேஸ் கான்டென்ட். ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க கார்டை வந்து ஒரு வாட்டியாச்சும் டூப்ளிகேட் பண்ணியிருக்கணும். அது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ லேயரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரீப்ளேஸ் கான்டென்ட் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா தான் அது ரீப்ளேஸ் கான்டென்ட் ஒர்க் ஆகும். நீங்கள் உள்ளே போய் நீங்கள் இது கூட மாற்றிக்கலாம், கான்டென்ட்ஸ் மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதாங்க ரீப்ளேஸ் கான்டென்ட். அண்ட் தென் இப்போ ரெண்டு டிசைன் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு ப்ரோட்டோடைப் கூட பண்ணிக்கலாம். இப்போ 2 டிசைன் இருக்குன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் டேப்பில் மேக் ப்ரோட்டோடைப்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரோட்டோடைப் பண்ணிடும். அதுவே ப்ரோட்டோடைப் பண்ணி வச்சு பாருங்கள். ஒரே ஸ்க்ரீன் தான் போட்டு வச்சு உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். நீங்கள் பேசிக்கான ஸ்க்ரீனோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அது வந்து இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் பண்ணிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டோடைப் பண்ணிடும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து, நம்ம இமேஜ்லாம் தேடுவோம்ல, அந்த இமேஜ்லாம் நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐயும் இதில் இருக்குது. மேக் இன் இமேஜ் இருக்கா, அந்த மேக் இன் இமேஜ் கொடுங்க. உங்களுக்கு என்ன இங்கே வேணுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். லாங் எக்ஸ்போஜர் ஆஃப் அ பஸ்லிங் சிட்டி. ஜஸ்ட் அதில் இருக்கிற எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேனே. இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ் வரும், இந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் வரும். மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் எது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்களோ அது இங்கே வந்துடும். அண்ட் நீங்கள் இங்கே சேஞ்சஸ் கூட மேக் பண்ணலாம். ஜஸ்ட் பஸ்லிங் சிட்டின்னு வச்சா கூட வரும். இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதாங்க மேக் இமேஜ். அண்ட் தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டிராஃப்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைன் இருக்குன்னா அந்த டிசைனோடைய ஒரு பெட்டிங் ஆப்னு கொடுங்க. ஒரு ரஃப் டிராஃப்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் சும்மா பெட்டிங் ஆப் டிசைன்னு கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். சும்மா ஜென்ரிக் டேர்ம் தான் கைஸ் கொடுத்துருக்கேன். இது ஒரு டிராஃப்ட் தான் கைஸ். இதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது ஒரு ஃபைனல் டிசைன் அப்படி கிடையாது. நம்ம ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம எதுவுமே ஃபர்ஸ்ட்லேருந்து போட தேவையில்ல, வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே எடிட்டபிள் எலிமெண்ட்ஸ் தான். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் நம்மளால் எடிட் பண்ண முடியல. முடித்த உடனே என்ன கலர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இது வேணுன்றது இது கேட்குது. எந்த கலர் ஆப்ஷன்ன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஐகான்ஸோடு வந்துருக்கு பாருங்கள். ஆனால் எல்லா டைமுமே நீங்கள் கேட்குற ஸ்பெசிஃபிக்கான விஷயம் வேணும்னா அது கஷ்டம்தான் கைஸ்.
இதுவே ஜென்ரேட் பண்ணும்போது ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறது, ரொம்ப ஜென்ரிக் டேர்ம்ஸ் ரொம்ப ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் எனக்கு திணறிச்சு. நான் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இது மாதிரி வேணும்னு கேட்கும்போது திணறிச்சு. பட் ஜென்ரிக் டேர்ம்ஸ் கேட்கும்போது ஈஸியாக கொடுத்துருது. இதை வச்சு கூட நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் கைஸ் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஏஐ. லேயர்ஸாக கூட நேம் பண்ணியே வந்துடும். இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. மெஜாரிட்டி இருக்கிற எல்லா ஏஐ ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. ஸோ இதுதான் கைஸ் UI3. UI3ல இந்த மேஜர் அப்டேட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபிக்மாவை நீங்கள் டோட்டலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாஸ்டர் கிளாஸ் அதுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் UI3. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி நான் வீடியோஸ் போடுறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.